இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் தேஜா சஜ்ஜா நடித்த திரைப்படம் தான் ஹனுமான். ஆந்திராவில் சங்கராந்தியை முன்னிட்டு இப்படம் ஜனவரி 12ஆம் தேதி வெளியானது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய இந்திய மொழிகளிலும், ஆங்கிலம், ஸ்பானிஷ், கொரியன், சீனம் மற்றும் ஜப்பானீஸ் உள்ளிட்ட உலக மொழிகளிலும் இப்படம் வெளியானது. ரூபாய் 40 கோடி பட்ஜெட்டில் தயாரான இப்படம் வசூலில் பெரிய சாதனையை படைத்தது. 2024ஆம் வருடத்தில் தெலுங்கில் மட்டுமல்லாது இந்திய அளவிலும் அதிக வசூலை குவித்த படமாகவும் அதிக லாபத்தை கொடுத்துள்ள படமாகவும் இப்படம் அமைந்தது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஹனுமான் படத்தின் இயக்குனர் பிரசாந்த் வர்மா மற்றும் படத்தின் கதாநாயகன் தேஜா சஜ்ஜாயை சந்தித்து பாராட்டி அவர்களுக்கு ஹனுமான் சிலையை பரிசாக வழங்கியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மிகப்பெரிய வெற்றி படமான ஹனுமான் படத்தின் இயக்குனர் பிரசாந்த் வர்மா மற்றும் நடிகர் தேஜா சஜ்ஜாயை சந்தித்தேன். பாரதத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தையும் அவற்றில் இருந்து தோன்றிய சூப்பர் ஹீரோக்கள் போன்ற சக்தியையும் வெளிப்படுத்தும் விதமான படத்தை உருவாக்கியுள்ளனர். இப்படக்குழுவின் எதிர்கால திட்டங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி என நடிகர் தேஜா சஜ்ஜா பதிவிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து பதிவிட்டுள்ள படத்தின் இயக்குனர் பிரசாந்த் வர்மா, உங்களை சந்தித்தது ஒரு பாக்கியம். உங்களின் அன்பான வார்த்தைகளும் நீங்கள் ஊக்குவித்ததும் எங்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று பதிவிட்டுள்ளார்.